இன்னைக்கு நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? சரி, பேங்க்குக்கு போனேல, என்னாச்சு? வேலை இன்னும் ஆரம்பிக்கல, ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சீக்கிரமே நடந்துரும். நம்மளோட பிசினஸ் அடுத்த மாசமே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஹலோ, லோன் லோன் லோனுக்காகவா? சரி சரி சரிங்க சார், நான் இன்னைக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்துடுறேன். சரிங்க சார், சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். ஓகே சார். என்னாச்சு? எனக்கு என்னோட லோனும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. என்னோட ட்ரெஸ்ஸை சீக்கிரமா பேக் பண்றியா? நான் இன்னைக்கே போய் ஆகணும். ஓகே ஓகே. ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன? என்னத்த சொல்றது, நாளைக்கு காலையில நான் அங்க இருக்கணும் கண்டிப்பா. போய் தானே ஆகணும், பிஸ்னஸ் மீட்டிங்ல. நீ வருத்தப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். நான் உன் கூட தான் இருக்கேன், மறந்துடாத. தெரியும், வேலைன்னா போய் தானே ஆகணும். பிஸ்னஸ் மீட்டிங்ல இருக்கு. தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கா என்ன? இல்ல. என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத, சரியா? ஓகே, நீயும் என்னை பத்தி கவலைப்படாத. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். நீ வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே. அப்புறம் சப்னா ஆண்டியோட பையன் ஓகே ஓகே, நாளையில இருந்து டியூஷன் படிக்கிறதுக்கு இங்க வருவான். ஓ அப்படியா? அப்ப நான் படிக்க சொல்லி கொடுக்கறதுலயே ரொம்ப பிஸி ஆயிருவேன். அப்புறம் உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, சரிம்மா. நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன், நம்ம பேசலாம். சரிம்மா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. இல்லைன்னா ஃப்ளைட் மிஸ் ஆயிரும். என்னோட பேக் எடு. அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே. பாய். பாய். தோ வரேன். பிட்டு, நீயா? வணக்கம் ஆண்டி. லேப்டாப் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆ உள்ள வா. வா. நீங்க உட்காரு, நான் கொஞ்சம் வெளியே துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. பிட்டு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு டீ வேணாம். நீங்க எனக்கு இதை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஓகே. பிட்டு, லேப்டாப் ஓபன் பண்ணு. இங்க பாரு பிட்டு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் 16 and 18 ஏஜ்ல இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அட்ராக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு ஆண்டி. ஓகே, இன்னைக்கு போதும், இதோட முடிச்சுக்கலாம் பிட்டு.
நாளைக்கு மார்னிங் உனக்கு ஹியூமன் பாடி பார்ட்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கறேன். ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி, நாளைக்கு நான் கரெக்டா டைமுக்கு வந்துடுவேன். ஓகே. சரிங்க ஆண்டி, நான் வரேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாய்ங்க. ஏ பிட்டு, நீயா? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த ஆண்டி. கதவு திறஞ்சிருந்துச்சு, அதான் டைரக்டா உள்ள வந்துட்டேன். சாரி ஆண்டி, நான் தட்டிட்டு வந்திருக்கணும். இல்ல பரவாயில்ல, நீ உட்காரு, நான் சொல்லி தரேன். பிட்டு, சொல்லுங்க ஆண்டி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? மேல் அண்ட் ஃபீமேலும் அவங்க பிறக்கும்போது முதல்ல அவங்க பாடி சேமா தான் இருக்கும். அவங்க வளரும் போது தான் ரெண்டு பேருக்கும் பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கேர்ள்ஸோட செஸ்ட் பாய்ஸ் செஸ்ட்டை விட பெருசா இருக்கும். ஏன்னா அதுதான் நேச்சர். பாய்ஸோட செஸ்ட் ஒரு தின்னர் பாடி, அது டைம் டு டைம் பெருசாகும். அதனால வேகமா பெருசாக முடியாது. ஆனா கேர்ள்ஸோட செஸ்ட் ரொம்பவே வேகமா பெருசாகும். இத நல்லா பாரு. பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன சொன்ன? இல்ல ஒண்ணு இல்ல ஆண்டி. ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நம்மளோட ஹெட், ஃபுட், டீத் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் நெக், ஸ்டமக், பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். சின்னதா அடிபட்டா கூட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு எல்லாம் புரியுது ஆண்டி. ஓகே. என்ன யோசிக்கிற? படிக்கணுமா இல்ல வேண்டாமா? ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஹா, உங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? என் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா என்ன? என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க ஆண்டி. நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க? இல்ல, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அதான் தோணுச்சு, நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்கன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை மாதிரி அழகான பொண்ணை அங்கிளால கரெக்ட் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் உனக்கு ஏன் அப்படி தோணுது? அழகான பொண்ணுங்களுக்கு அங்கிளை பிடிக்காதா என்ன? நானும் ட்ரை பண்ணிருக்கேன். யாரெல்லாம் அழகா இருக்காங்களோ அவங்கள ஈஸியா கரெக்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்காக நீ ட்ரை பண்ணி ஆகணும். உனக்கு ஏதாவது விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேவா? புரியுதா? எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனி நானும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஆண்டி. அப்புறம் சொல்லு விட்டு, உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல ஆண்டி, இப்ப நான் படிப்புல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாதிரி பையனுக்குலாம் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? ஏன்? உனக்கு என்னமா குறை?
நல்ல விஷயம்தான். இதெல்லாம் விட்டுரு சரியா? படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்த ஏஜ்ல ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு. டே தம்பி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு அங்கிள். சரி உள்ள வா. ம். மிட்டு, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஆண்டி, நோ ப்ராப்ளம். நான் நாளைக்கு வரேன். பாய். ம். மாயா கொஞ்சம் எந்திரிக்கிறியா? நம்ம சீக்கிரம் வெளியில கிளம்பணும். மார்க்கெட் வரைக்கும் போகணும்ல.